ஒரு வீட்ல 2 பசங்க இருக்காங்க. அதுல பெரிய பையன் நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். அதே மாரி சின்ன பையனுக்கு ஓரளவுக்கு படிப்பு வரும். ஆனா அவனுக்கு அந்த லெட்டர்ஸ் எழுத்துக்களா இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் அவனுக்கு சரிவர புரியாது. அதனால படிப்புல மார்க் கம்மியாயிடுது. ஆனாலும் அவனுக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். படங்கள்லாம் பார்த்தா அழகா வரைவான். அதே சமயம் பையனோட அப்பாவுக்கு தான் புள்ள படிப்புல மட்டும் தான் டாப்பா வரணும் அப்படிங்கிற ஆசை. அதனால ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு போயிடுறாங்க. தன்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அந்த ஸ்கூலுக்கு புதுசா வர ஒரு வாத்தியார் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பிரச்சனை இல்ல பல அறிவாளிகளும் பல புத்திசாலிகளும் ஒரு டைம்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி இந்த பையனுக்கு பாடம் எடுத்துறாரு. இப்போ எழுத்துக்கள்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இவனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல பெரிய டிராயிங் காம்படிஷன் நடக்குது. நம்ம புரியுதாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையனோட அப்பா புரியுது நம்ம பையன்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. நாம தான் அவனை கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ண விட்டுட்டோம் அப்படி சொல்லி வருத்தப்படுறாரு. அதோட இல்லாம இது அத்தனைக்கு காரணமா இருந்த அந்த வாத்தியாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஆனுவல் எக்ஸாம் லீவுக்காக பையனை கூப்பிட்டு சந்தோஷமா வீட்டு போறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த